7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இது 7 சென்ஸ். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் அண்டு 4வது பாடல் நேற்று வெளியாகிருக்கு. பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு ரசிகர்களுக்கான எலிமெண்ட்ஸோட ஒரு பொலிட்டிக்கல் பேக்கேஜ் மெசேஜாக கலந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. இது குறித்த கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள நமது ஆசிரியர் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா படத்தினுடைய பாடல் வெளியாகிறது ராவணன் மகன்டா. உண்மையிலே ராவணனுடைய மகனா விஜய்? ராவணனுடைய மகனா விஜய் அப்படிங்கிறது வந்து அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுமா கம்ப்ளைண்ட் பண்ணுமா, அவர் வருத்தப்படுவாரா அப்படின்னு தெரியல. நமக்கு வந்து ராவணன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து ராமாயணத்தின் மூலமாக தெரியும். ராமாயணத்தில் எழுதுனது வந்து வால்மீகி, அதை தழுவி அப்படியே தமிழில் பண்ணது கம்பர். இந்த 2 பேருமே ராவணனை பிராமணர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து இவர்கள் வேற ஒரு இயக்கம் அப்படிங்கிற பேரில் இவர்கள் எல்லாருமே பிராமணருடைய ஓட்டை குறிவைக்கிறதுக்கு பாஜகவுக்கு போட்டியாக கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. வழக்கமாக இந்த பிராமணருடைய ஓட்டு வந்து ரொம்ப மைனாரிட்டி, அது வந்து ஒரு 3% ஓட்டு கூட கிடையாது. அந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் நிறையா போகும்பாங்க. அந்த 3% ஓட்டு கூட அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் வந்து அண்ணன் சீமான் கிளம்பிட்டார். இப்போலாம் வந்து கடப்பாறை கிளம்பிருச்சு, பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தவிர்ப்பேன் அவர் அந்த பக்கம் கிளம்ப, இவரும் அந்த பக்கம் கிளம்பியிருக்காரு. இதில் ஒரு ட்ரெண்டு நினச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறோம். சினிமாவுக்கு தான் வச்சுக்கலாம். நம்ம வந்து முதல்லயே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் நம்ம போட்டுருந்தோம். சினிமாவை வச்சு நம்ம ரொம்ப பெரிய அரசியலில் வந்து யோசிக்கக்கூடாது. ஆனால் இது வந்து ஜனநாயகன் அப்படின்னு டைட்டில்லையே வச்சுட்டு சினிமா தான் அரசியலுக்கான அடுத்த அடிப்படையாக கொண்டு போய் வச்சுட்டு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அரசியலுக்கு களம் கண்டதுனால அவருடைய கடைசி படம் சொன்னதுனால இந்த பொலிட்டிக்கல் படம் சேர்ந்து வருது. பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷனும் சேர்த்து கொடுக்க வேண்டியது. நார்மலாக நம்ம வந்து சினிமாக்கு அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. பட் இதில் வந்து முழுக்க நம்ம வந்து ட்ரெய்லர் பற்றி பின்னாடி பேச போகிறோம். முழுக்க அரசியல் வாடையே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ ராவணன் பிறப்பின் அடிப்படையில் பிராமணன், கேரக்டர் மாறினால அவர் வந்து அசுரனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் வால்மீகி சொன்னது, கம்பர் சொன்னது. இந்த 2 ரெஃபரன்ஸ் தவிர இவர்கள் யார்கிட்டையாவது வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்குதாங்கிற பார்க்கணும். இவர்கள் ஏதோ வந்து திராவிடர், அவர் தமிழர் தான், அதில் வந்து நோட்டட் தமிழ் தான் பேசுகிறேன். ஏன்னா அனுமார் போய் சீதைகிட்ட நான் வந்து ராமனுடைய தூதன் அப்படின்னு சொல்கிறேன், எந்த பாஷையில் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது மதுர பாஷையில் பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ராமருடைய தூதராக சீதைகிட்ட அனுமார் வந்து தமிழில் பேசினார் அப்படிங்கிறது தான் எல்லா வியாக்கியான கருத்தாக்களும் சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஊரில் புழங்கின வார்த்தையாக தமிழ் இருந்திருக்கு, மொழியாக தமிழ் இருந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து ராமன் ஆண்டவர் தமிழ் இருந்திருக்கு, அவர் தமிழனாக இருந்திருக்கார். அவர் தமிழன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு யாருக்கும் மாற்றுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிராமணர் அப்படிங்கிறத மறுக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்போ தமிழர் என்று ஏற்கிறார்கள், அதில் யாருமே குழப்பம் இல்லை. வால்மீகியும் அதை மென்ஷன் பண்ணுறார், கம்பரும் மென்ஷன் பண்ணுறார். ஆனால் பிராமணர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இவர்கள் வந்து அண்ணா காலத்திலேருந்து இவங்க ராமாயணத்துக்கு போட்டியாக நான் வந்து ராவணாயணம் கொண்டு வரேன், இந்த மாதிரி கீமாயணம் கொண்டு வரேன், இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத முழுக்க மறைச்சு கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல. எஸ், கிட்டத்தட்ட இப்போது 1940s ராவணகாவின்னு இப்போ புலவர் குழந்தை அவர்கள் எழுதப்பட்டதை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தடை செய்யப்பட்டது. திரும்ப திமுக தான் அதை வந்து தடையை நீக்கினாங்க. அந்த தடை ஆமாம், இந்த ராவண காவியம்னு இவங்க குளோரிஃபை பண்ணுறது ராவணனை, ராவணனுடைய கேரக்டர் இப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டோம். ஆனால் அவர் பிராமணருங்கிறத ஏற்கிறாங்களாங்கன்னு பார்க்கணும். அவரை வெறும் தமிழராக மட்டும் பார்க்குறாங்களா, தமிழ் பிராமணர் அப்படின்னு பார்க்குறாங்களான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லா இனமும் எல்லா பிரிவுகளும் எல்லா இந்தியா முழுக்க இருக்குது. அப்போ இதில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ ராவணனுடைய மகன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பிராமணர் அப்படிங்கிற கணக்கில் அவர் ஏற்கிறார். பிராமணருடைய வாக்கினா வந்து இவருடைய சினிமா லைஃப்ல வந்து பர்சனல் லைஃப்ல சினிமா லைஃப்ல வந்து அவர் வந்து தன்னை வந்து ஒரு பிராமணர் அடையாளத்துக்கு விரும்புகிறாரு கேள்வி. இது வந்து வெறும்ன ட்ரெண்ட். வேற எல்லா ராவணன் அப்படின்னா அதாவது வில்லனை ஹீரோவாக்குற பழக்கம் இருக்குல்ல. நம்ம ஊரில் வந்து சாமி அப்படின்னு ஒரு படத்தில் வரும். அது வந்து நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு ஒரு படம், அதில் டைலாக் அதெல்லாம் ஒரு நினைக்கிறேன், நிறைய நாலேஜில் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடணும். ஸோ வந்து இப்போ போலீஸை கூட பொறுக்கியாக காட்டக்கூடிய ஒரு தன்மை. நம்ம வந்து போலீஸ்னாலே பொறுக்கியில் அடக்கக்கூடியவர் இருக்கும். அவர் பீர்லேயே முகங்கள் இந்த மாதிரி. ஸோ
இந்த ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வில்லனிக் ஹீரோ சொல்லக்கூடிய கெட்டவனை பூரா நல்லவனா காட்டக்கூடிய தன்மை. நம்ம வந்து நான் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பேன், எனக்கு இந்த அடுத்த வருமானத்துக்கு என்ன வழி இருக்குன்னு தெரியாது, ஆனால் நான் கவர்னருடைய பொண்ணை நான் லவ் பண்ணேன், கவர்னர் பொண்ணை நீ லவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உனக்கு அகம்பாவம் தீவிரம், இப்படி எல்லாமே கண்ணாப்பின்னான ஒரு நெரேட்டிவ் சொல்லிட்டு சினிமாலங்கிற நாங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, படைப்பு சுதந்திரம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்து நடைமுறை உண்மையில் உங்கள் கற்பனை கதைகளுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒரு எல்லை இல்லாமல் கொண்டு போகலாம். ஆனால் நடைமுறை உண்மையில் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து கேப்டன் கோபிநாத்துடைய கதையை சூரரை போற்று அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்து, ஆனால் அதில் வந்து கம்ப்ளீட்டாக கேப்டன் கோபிநாத்துடைய கதையவே கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சிருந்தாங்க. அப்படி வந்து பிராமணர்கள் அப்படின்னா ஒரு வெறுப்பும் அதை மேலான ஒரு பெரிய ஒரு கருத்து திணிப்பும் நடத்திக்கிட்டே வர்றாங்க பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல ராவணன் வந்து பிறப்பால் பிராமணர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களும் சொல்லக்கூடிய நிலைமையில் எந்த கணக்கில் இவங்க வந்து வழக்கமாக இவங்க நாங்கள் திராவிடர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிடுவாங்க, தமிழர்னே சொல்றதுக்கு தயங்குவாங்க. அப்புறம் வந்து ராவணர் அப்படிங்கிற குளோரிஃபை பண்ணாங்க, ராமரை அவங்க கணக்கில் சேர்க்க மாட்டாங்க, ராவணர் குளோரிஃபை பண்ணாங்க. அப்போ இந்த இடத்துல ராவணரை குளோரிஃபை பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னங்கிறத அவங்க தான் தெரியும். இது ஒரு ட்ரெண்டுனால வரக்கூடிய விஷயமா பார்க்குறேன்னு தவிர அதில் ஏதாவது லாஜிக்கு ஃபேக்ட்ரி நல்லத்தனம் ஏதாவது இருக்குது. ராவணனுக்கு பற்றி நல்ல கேரக்டர் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா, ராவணன் எந்த விஷயத்தில் உசந்தவராக இருக்காங்கிற கணக்கில் பார்க்கணும். எதனால நீங்கள் அவரை ஹீரோவா ஒர்ஷிப் பண்ணீங்கன்னு கணக்கு இருக்குல்ல, அதில் வந்து கையில் அருவாள் கத்தி கபடா நமக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அது ராவணனுங்கிற ட்ரெண்டு யூத்துகள் மத்தியில் வந்து ராமனுடைய மகன்டான கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி ராமனுடைய மகனாக இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ராமனுடைய மகனாக இருக்க முடியாது. அப்போ ராவணன் ட்ரெண்ட் அப்படிங்கிறாங்களா, ஐ டோன்ட் see anything else on that. பாட்டு இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா, ஒத்தையில் நிற்கிறதே எமன்டா, இதுவுமே தான் தனியாக போட்டியிடுவதை இந்த லைன் மூலம் உணர்த்திக்கிறாரா விஜய்? ஆமாம், ஒத்தையில் யமனாக இருக்கிறதா தாவேக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க. அதாவது என்னென்னா, ஒன்று யமனாக இருக்கிறங்கிறது சொல்கிறாங்க, யமன் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம வந்து பார்க்கலாம், விஜய் தனியாக போட்டிட்டாருன்னு, அதாவது ஒரு காங்கிரஸ் கட்சி கூட்டணி மாதிரிலாம் வராமல் தனியாக போட்டிட்டாருன்னு அவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஸ்பாய்லர் யாருக்குங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆரம்ப காலத்தில் இவர் கட்சி ஆரம்பித்த புதுசில் ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு இருந்துச்சு, அதனால வந்து அவர் வந்து ஏடிஎம்கேக்கு ஸ்பாய்லர் அப்படின்னு. இப்போ ட்ரெண்டு வர 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 டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்க அவர் வந்து டிஎம்கே உடைய ஓட்டை அதிகமாக பிரிக்கிறாருங்கிறது தெரியுது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், பட்டியலின சமுதாய மக்கள் வாக்கெல்லாம் அதிகமாக எடுக்கிறான்னு தெரியுது. அப்போ அது டிஎம்கேவுடைய அலைன்ஸுக்கு தான் லாஸ் ஆகுங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ வந்து யமனாக இருக்கலாம், அது வந்து டிஎம்கே அலைன்ஸுக்காக ஏடிஎம்கே அலைன்ஸாங்கிற கேள்வி அப்படியே இருக்குது. ஒத்தையில் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் எகைன் சினிமாவுக்கு தான் பாட்டு தான், அதை நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணீங்கன்னா வேறு யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களான்னு பார்க்கணும். நம்ம ஏன்னா விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தின அன்னைக்கே நம்மை நம்பி சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் இல்லையான்னு சொன்னார். ஸோ அவருடைய ஆசையை அபிலாசையை எதிர்பார்ப்பை அவர் ரொம்ப தெளிவாக அன்னைக்கே வெளிப்படுத்தார். டே ஒன்னையே மாநாடு அறிவிச்ச அன்னைக்கே, கட்சி ஆரம்பித்து தெரிவித்த அன்னைக்கே. அப்போ இன்னமும் கூட ஒத்தையில் தான் இருக்கிறார். அதுதான் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். இன்னமும் கூட திரு ஓபிஎஸ்ஓ திரு டிடிவியோ கூட சேருவாங்களாங்கிற கூட உத்தரவாதம் இல்லை. காங்கிரஸ் கட்சி சேருமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு, நம்ம அடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யாருமே சேர மாட்டாங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. ஸோ யமனா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது, இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒத்தையில் தான் இருக்க போகிறாரா கடைசி வரைக்குங்கிறது தெரியல. அது வந்து நம்ம வந்து இந்த கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின பிறகு ஒத்தையில் நின்னார்னா அது அந்த அவருக்கு தான் டிசாஸ்டராக இருக்கும். அவருடைய தாவேக்காக்கு அது வந்து யமனா வந்து நிற்கும். ஒத்தையில் நின்னார், வேறு யாருமே இல்லைன்னா அவர் தான் அவருடைய கட்சியே வந்து தனியாக நிற்கிறது தான் அவருக்கு வந்து யமனா நிற்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பாடல் விளையாடுகிற அதே வேளையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கிறார். இருங்க, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் ஓடகர் அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வதந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதில் வந்து ஒரு ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் அதில் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் டிஎம்கே கூட பேசலைன்னு யாராவது சொன்னோமா அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் டிஎம்கே கூட ஒரு மாதம் முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டோன்னாரு. நான் வந்து கரெக்டாக இன்றைக்கு தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் முதலமைச்சரை பார்த்தேன்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னார். அதுதான் நம்ம ஏற்கனவே 3-4 நாளாக சொன்னது. திமுகவிட்ட கூட்டணி கட்சியாக இருக்க தொடர விரும்புகிற காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு 40 சீட் கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க. இந்த அதிருப்தியில் இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் வாயடைச்சிட முடியும். எங்கள் கட்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க பார்க்கணும். ஜோதிமணிலேருந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இவரை போலவே இன்னொரு அகில இந்திய பாராளுமன்ற இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே பகிரங்கமாகவே வந்து திமுக மேலே அதிருப்தியும் தாவேக்கா பக்கம் போலாங்கிற பார்த்தோம். ஜோதிமணி வந்து மாநில தலைவரை எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க மறைமுகம்னு பார்த்தோம். அந்த கட்சியிலேருந்து வெளியே போன சூரிய பிரகாசங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நேரடியாகவே பேரை சொல்லி விமர்சிச்சாருங்கிற பார்த்தோம். இதெல்லாமே நடந்துருங்கிற பார்த்தோம். அப்போ வந்து அவர்களுக்கு தாவேக்கா பக்கம் போகணுங்கிற ஒரு ஆசை உள்ளே வந்துருச்சு.
அதோடைய காரணம் என்னன்னா திமுக அவங்க இன்னும் அதிகமாக கேட்டு வாங்கலாங்கிறது தான். ஸோ அந்த டிமாண்டிங்கான கெப்பாசிட்டி தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மதிமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. மதிமுக இன்னைக்கு நடைபெற போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன? தங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு திமுக கூட்டணி காட்டுறதான், வேற ஒன்றும் இல்லை. மதுவை ஒழிக்கணும்னு நடை யாத்திரை போறாரு. மது ஒழிக்கணும் யார்கிட்ட கேட்கணும்? அவர் தமிழ்நாடு மூலம் யாத்திரை போறதுக்கு பதிலாக தலைமைச் செயலகத்துக்கு யாத்திரை போயிட்டு நேராக வந்து முதலமைச்சர் கொடுத்துட்டு மது ஒழிச்சிருக்குன்னு சொன்னா முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கே சமத்துவம் வேணும், மதுவை ஒழிக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ரீச் பண்ண வேண்டிய இடம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆனால் அதுக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியாமல் மக்கள் செல்வாக்கு நமக்கு இருக்கு, சீட்டு செல்வாக்கில் நமக்கு வரணும் அப்படிங்கிற காட்டுறக்கா அவர் வந்து போய் நிற்கிறான்னு பார்க்கணும். ஸோ அவர் அந்த பக்கம் போய்க்கிறார். விடுதலை சிறுத்தைகள் பார்த்தா உங்களுக்கு மது ஒழிப்பு மாநாட்டில் பல மாநாடு வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுடைய செல்வாக்கை காட்டி கூட சீட் வாங்க. அது மாதிரி காங்கிரஸ் கட்சி என்ன நீங்க வந்து எங்களுக்கு டேக்கன் கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. நாங்கள் ஒரு பெரிய கட்சி, அகில இந்தியாவில் ஆண்ட கட்சி, அப்போ எங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் எங்கள் கட்சியிலே நிறைய இளைஞர்கள் அதிருப்தியில் வந்துட்டாங்க. என்னப்பா இப்படி போயிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு அடிமையாகுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த அதிருப்தி தலைவர். ஸோ இப்படி ஒரு சென்ஸ் போய் நிற்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு தெளிவாக நம்ம வந்து எங்களுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க. அப்போ 40 சீட் கொடுத்தீங்க, ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய ஆட்களையே தொண்டர்களே நிர்வாகிகளே நாங்கள் வந்து ஆறுதல் படுத்த முடியும். நமக்கு வந்து சூப்பராக தாங்க பண்ணியிருக்காங்க, ஒன்றும் வருத்தப்பட வேண்டியலன்னு. அது இல்லைன்னா ஒரு சிக்கல் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ப்ராப்ளத்தை டிஎம்கே சார்ட் அவுட் பண்ணும் நம்பரே அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதனால வந்து இன்னமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கல. நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா எப்படி 2 பிளவா ஓடிட்டு இருக்குல்ல, அந்த 2 பிளவா இருக்கிறது தொடர்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கூட்டம் திமுகவோட கூட்டணி தொடரணும்னு, ஒரு கூட்டம் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கணும் இருக்கு. அது வந்து 2 பக்கமுமே இருக்குது, அது தொடர்தான் நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் நகர்த்திருக்கார். இப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டெப் நகர்வோம். ஏற்கனவே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னபோது பால் அந்த பக்கம் இருந்துச்சு, ஜோதிமணி அவர்கள் பேசும்போது திரும்பி பால் அந்த பக்கம் போச்சு, இப்போ கிரீஸ் உடனுக்கு சொன்னபோது பால் இந்த பக்கம் வந்துருக்கு. இப்படி தான் போயிட்டு இருக்குது. பால் ஒரு இடத்துல நின்றுச்சு, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படிங்கிற நிலைமை இல்லை. அது இவர்கள் கோஷ்டியும் அவர்கள் கோஷ்டியும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லோருமே பிரஸ் மீட்ல கொடுக்கிற வச்சு நம்ம எந்த முடிவுக்கு வர முடியாது. இவர்கள் அகில இந்திய தலைமையிட்ட என்ன சொல்றாங்க, அகில இந்திய தலைமை இவர்கள்ட்ட என்ன சொல்லுங்கிற வச்சு தான் நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். கூட்டணி முயற்சியில் திடீர் பல்ட்டிங்கிறது முழுசா பல்ட்டி அடிச்சிருச்சா, அடுத்த பல்ட்டி அடிக்காதா, அவங்க தாவேக்காவுடைய கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்களா, அவங்க திமுகவோட தொடர போறாங்களா, இது அத்தனைக்குமான கேள்வி அகில இந்திய தலைமை அறிவிக்கும் போது தான் வருமே தவிர இன்னமும் அந்த ஊசலாட்டம் தொடர்கிறது. அதனால தான் அந்த பல்ட்டி. ஸோ இந்த பக்கமும் இருக்கிறாங்க, அந்த பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போய் ஜோதிமணிட்டையோ கார்த்தி சிதம்பரத்தையோ மாணிக் தாக்கூர்ட்டையோ மற்றவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து கூட்டணி வேண்டாம், நம்ம வந்து தாவேக்காவோட பொண்ணு சொல்லுவாங்க. இன்னமும் திரு சிதம்பரம் போன்றவர்கிட்ட கேட்டீங்கன்னா இல்லை கூட்டணி தொடரணும், திமுக தான் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊசலாட்டம் காங்கிரஸுக்குள்ளே நடக்கக்கூடிய ஊசலாட்டம் தொடர்கிறது, அந்த பல்ட்டியும் தொடர்கிறது. சார் இப்போ வந்து படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகிருக்கிற அதே வேளையில் வந்து படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஒரு விரல் புரட்சி சென்சாரில் பாஜகவால் சிக்கலா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் சொன்னது போல் சிடி நிர்மல்குமார் அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகி வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். நம்ம வந்து சென்சாரில் வந்து நிறைய தடைகள் வருது, யூஏ சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல், சர்டிஃபிகேட் வந்து இன்னும் கொடுக்கல, யூஏ சொன்னாங்க ஆனால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 60-70 கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆடியோவா வீடியோவா அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா சில பொலிட்டிக்கலாக சென்சிட்டிவ் ஆகிடக்கூடாது, வேற ரிலீஜியஸ் அந்த மாதிரி எந்த கணக்குலையும் வந்து வரக்கூடாது, ஜாதி ரீதியாக வந்து மாதிரி இருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு கட்டங்கள் வேறு நிறையா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பராசக்தி படத்தும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பட் அதில் பாஜகவால் வந்துருச்சா அப்படிங்கிறதுலாம் வந்து பயங்கரமான பராசக்தி படத்துக்கு வரக்கூடாதுல்ல. ஸோ வரக்கூடிய படங்கள் எல்லாமே முன்னாடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கமெண்ட்டுங்கிறது உள்ள 1-2 ஊடுருவி இருக்கும், அல்லது பொலிட்டிக்கலாகவே சில படங்கள் எடுப்பாங்க. நம்ம வந்து மம்முட்டி வச்சு எடுத்த படம் வந்து விக்ரம் எடுத்து வச்ச படம், இந்த மாதிரி சில படங்கள் வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கலாக, நம்ம வந்து அர்ஜுன் வச்சு எடுத்த முதல் ஒன்று, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கலாகவே போய் நிற்பாங்க. அந்த படங்களில் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் வேறு முயற்சிலாம் வேறு. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பொலிட்டிக்கல் பேசுகிறாங்க. அண்ட் இவர் பாலிடிக்ஸ் பேசுகிறத விஜய்ங்கிற ஒரு ஹீரோ பேசுகிறாருன்னு எடுத்துகிட்டு போயிட முடியாது, அவருக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் ஃபுல்லாக தெளிவாக வந்திருக்கு அப்படிங்கிறனால. அதனால வந்து இது சென்சிட்டிவிட்டி பார்த்துட்டு அவங்க பொலிட்டிக்கலாக ஒரு கமெண்ட் பண்ணி ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெய்லர் வந்திருக்கு பாருங்க, ட்ரெய்லரில் வந்து கொள்ளையடிக்க வாட வந்தீங்க, கொலை பண்ண வாட வந்தீங்க அப்படின்னு. அப்போ வந்து அதெல்லாம் யாரும் எதிர்க்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நீ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த பக்கம்லாம் வராத, நீ எந்திரிச்சு நீ வெளியே போய் ஓரம் கட்டிடு அப்படின்னா உடனே அவர் வந்து இல்லை நான் பின்வாங்குற மாதிரி இல்லை, திரும்பி போகிற பிளான்ல இல்லை, ஐ எம் வெயிட்டிங் கிடையாது, ஐ எம் கமிங் அப்படிலாம். இதெல்லாம் யாருமே ஆட்சேபனை பண்ணல உங்களுக்கு. ஸோ அவர் குளோரிஃபை பண்ணிக்கிறதோ, அவரை மற்றவர்கள் குளோரிஃபை பண்ணிக்கிறதோ யாருக்கும் ஆட்சேபனை இருக்காது. ஆனால் யாராவது ஒரு ஜாதி மதம் கட்சி இனம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக அடையாளப்படுத்தி கொடுத்தோன்னீங்கன்னா அதில் அவங்க ஆட்சேபனை தெரிவிக்க தான் செய்வாங்க. ஸோ இது வந்து சென்சார் போர்டுக்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயமே தவிர இவங்க வச்சு சென்சார் போர்டு எப்படி நடக்கும்னு திரு விஜய் அவர்களுக்கு தெரியாது கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுல வந்து யார் எந்த படத்தை பார்க்க போறாங்கன்னே தெரியாது. எனக்கு சென்சார் போர்டுக்கான ஆஃபர் வந்துச்சு, நான் அதை வந்து வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். சென்சார் போர்டு மெம்பராக வர்றதுக்கான ஆஃபர் எனக்கு வந்தபோது நான் அதை வேண்டாம் சொல்லியிருந்தேன். அதில் என்ன அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு படம் பார்க்க டைம் இருக்கான்னு கேட்பாங்க.
அதில் நீங்கள் போய் படம் பார்ப்பீங்க. நீங்கள் போய் உட்கார்ற வரைக்கும் என்ன படம்னு உங்களுக்கு தெரியாது. அண்டு அவங்கள்ட்ட வந்து எழுதி வாங்கிக்கிடுவாங்க, நீங்கள் என்ன படம் பார்த்தீங்கன்னு வெளியே சொல்லக்கூடாது. இதுதான் உங்களுக்கு கணக்கு. வெளியில் போய் பார்த்து முடிஞ்ச பிறகு அந்த படம் வெளியே வந்த பிறகு யாராவது ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேராக அந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் தான் பார்த்தேன், யாராவது ஒன்று ரெண்டு அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி 99% தான் சென்சார் போர்டு மெம்பருங்கிறே வெளியே சொல்லக்கூடாது. அவங்களுடைய ரூலில் சென்சார் போர்டு. ஆனால் ரொம்ப சிலர் வந்து வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இஃப் ஐ எம் நாட் ராங், வானதி சீனிவாசன் வந்து சென்சார் போர்டு மெம்பராக இருந்தபோது எஸ்ஜே சூர்யாவுடைய ஒரு படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை சச்சாயி. அப்போ வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்க என்ன படம் பார்த்தாம சார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஓவர் கான்ட்ரவர்சியலாக வெளியில் வெடிச்ச ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் தெரியும். மற்றபடி வந்து எந்த சென்சார் போர்டு மெம்பர் எந்த படத்தை பார்க்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் நடக்கூடிய விஷயத்துல பாஜக அதுக்கு பின்னாடி திரு நிர்மல்குமார் வந்து பயங்கரமான கம்ப்ளைண்ட்லாம் போறார். வழக்கமான இந்த மாதிரி தடை வரும், இந்த மாதிரி உடை வரும், அந்த மாதிரி மடை வரும், தட்டி பறிக்க சில பலர் வளரும். என்ன பண்ண போறாங்களா? அதை படிங்க, அவருடைய ட்வீட் படிங்க. தடைகள் பல வளரலாம், தட்டி படிக்க சில கூட்டமும் வரலாம், அனைத்து தடைகளை தகர்த்து வெற்றி வாகை சூடுவோம். சரி, யார் தட்டி பறிக்க போறாங்க அப்படின்னு தெரியலையே. அது வந்து பாஜக தட்டி பறிக்க போது அவங்களே ஒத்துக்கிட மாட்டாங்களா? அதுல வந்து குழப்பம் இல்லை. தடைகள் வரலாம், கட்டாயம் வரலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சர்க்கார் படத்தும் போது பார்த்தோம், தலைவா படத்தின் போது பார்த்தோம், நிறைய படங்களை பார்த்தோம். ஸோ ஏடிஎம்கே கவர்மெண்டா டிஎம்கே கவர்மெண்டா நம்ம இது இல்லை. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உலகம் சுற்றுவாலிபன் எம்ஜிஆருடைய படம் வந்த போதே படப்பட்டியை தூக்கிட்டு போன வரலாறுலாம் உண்டு, தியேட்டருக்கு படம் வராமல். ஸோ வந்து ஆளுங்கட்சிகள் வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகலை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடையும் இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பப்ளிக்கில் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதுனால சென்சாரில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் காட்டுங்கன்றாங்க, திருப்பி போட்டு காட்டணும். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் உட்காந்துட்டு அப்புறம் நான் வந்து சென்சார் போர்டுக்கு பின்னாடி பாஜக இருக்கிற மாதிரி இவங்க வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்களுக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? நிர்மல்குமார் வந்து தாவேகாவை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த படக்குழுவில் இல்லை. இஃப் ஐ எம் நாட் ராங், ஹெச் வினோத் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாரு, விஜய் வந்து நடிக்கிறாரு, மற்றவங்க உள்ளே இருக்கிறாங்க. அருண் ராஜா ஒரு படத்தில் ஃப்ரேமில் எங்கேயே பார்த்தேன், நான் வந்து ஐஆர்எஸ் வந்து ஒரு இடத்துல ஃப்ரேமில் பார்த்தேன். நிர்மல்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவர் வந்து தாவேகாவுடைய நிர்வாகியா இதை பத்தி கமெண்ட் பண்றாரு. அப்ப தாவேகாவுடைய நிர்வாகிக்கு ஜனநாயக படத்துல என்ன வேலை? அப்ப நீங்க பொலிட்டிக்கலான மோட்டிவ் தான் நீங்க பண்றீங்களா? அப்ப யார் உங்களை தடுக்க பாக்குறா? சென்சார் போர்டுங்கிறது கட்டாயமா கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இது தன்னிச்சையா இயங்குன்னு சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற மாதிரி நீங்க ஒரு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா அப்ப நீங்க தான் பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறீங்க. எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து கஞ்சா புழங்குது, போதைப் பொருள் புழங்குதுன்னா கூட துறைமுகங்கள் வழியா வருது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல பாக்குறாங்களோ, அதே மாதிரி உங்க படத்துக்கு சென்சார் பண்ணா கூட அதுக்கு நீ பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர மாதிரி மறைமுக கொண்டு வர வந்து அது பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு உதவாதுன்னு தான் நினைக்கிறேன். திரு சிடி நிர்மல்குமாரோடைய முயற்சி பொலிட்டிக்கல் மைலேஜும் கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இது மாதிரி நிறைய படங்கள்ல வந்துருக்கு. சாதா 1-2 படங்கள் இல்லை. நம்ம வந்து விஸ்வரூபம் படத்தில் பார்த்தோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் 1 மில்லிமீட்டர் ஃப்ரேம் கூட தூக்காம வெறும் ஆடியோ மியூட் பண்ணி அந்த படத்தை செஞ்சாங்க, எல்லாமே சமைச்சாங்க, யாருமே தடை பண்ணலையே. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வந்து வரக்கூடியது ரொம்ப இயல்பு. பொலிட்டிக்கலி சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய படங்கள்ல 100 வரும். அப்போ இவங்க பொலிட்டிக்கல் சென்சிட்டிவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதை வந்து படக்குழுவினை சேர்ந்த யாருமே ஆட்சேபனை பண்ணல. நல்லா பார்த்துங்க, திரு ஹெச் வினோதோ மற்றவர்களும் இது ஆட்சேபனை பண்ணல. ஆனால் சம்பந்தம் இல்லாமல் திரு நிர்மல்குமார் பண்ண முயற்சி பண்ணும்போது இது பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்கிறது தவிர வேறு எதுவும் பார்க்கல சார். இப்போ படத்துடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. படத்துடைய பல அரசியல் கருத்துக்களும் அதில் இருக்கு. ஆமாம், நேரடி அரசியல் பேசுகிறதா ஜனநாயகம்? ஆமாம், என்ன டவுட் இல்லை. அரசியல் பேசுகிறக்காக தானே ஜனநாயகனே வர்றாரு. ஜனநாயகன்னு பேர் வச்சிருந்து நான் வந்து முதல்ல வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்தேன். சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. அது வேறு ஏதோ படத்தோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்ல கிளம்பிட்டாங்க. ஏசி போடவே மாட்டேங்க நீ இப்போ பார்த்தா. தென் பாட்டு நேற்று நீங்கள் சொன்ன அந்த பாட்டும் ராவணன் மகண்டாவா, அதுவும் தீயாக இருந்துச்சு, ஜாலியாக. அந்த ஒரு சின்ன பிட்டு 1.5 நிமிஷம் தான் இருக்குது, பட் அதுவும் சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்குது அந்த பாட்டு. அதில் வந்து குழப்பமில்ல. ட்ரெயிலர் வந்து ரொம்ப பெப்பியாக வந்து பொலிட்டிக்கலாக மசாலாவாக ஒரு நம்ம இதில் போட்டிருக்காங்களா, பிரேக் நியூஸ் போட்டிருக்காங்க, ஃபுல்லி லோடட், பொலிட்டிக்கலாக ஃபுல்லி லோடடாக இருக்குது. அதில் நோ டவுட் கட்டாயமாக ஹிட் ஆகுங்கிறதுல ஒன்றும் குழப்பமே இல்லை. நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே வந்து திரு விஜய் பற்றி பேசினாலே வந்து ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த படம் இந்த பாட்டு ரெண்டுமே பயங்கர ஹிட் ஆகுங்கிற குழப்பம் இல்லை. இந்த படம் வந்து நேரடி அரசியல் தான் பேசுது. இந்த படத்துக்கான தலைப்பு ஜனநாயகன்னு வச்ச நேரத்துலேருந்தே உங்களுக்கு ஞாபகம் ஒரு ஸ்டில் ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. நம்ம வந்து நான் ஆணையிட்டால் படத்தில் எம்ஜிஆர் வந்து இதற்கு முன்னாடி வந்து நல்ல படம் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வந்து தலைவர் வந்து வச்சிருப்பாரு. அதை மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு பிளைன் கலர் ஷர்ட்டு ஒரு பிளைன் கலர் பேண்ட் போட்டு வந்து ஒரு சாட்டை வச்சுட்டு திரு விஜய் அவர்கள் கொடுத்துருப்பார். ஸோ அவங்களுடைய மோட்டிவே அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. இதுலேயுமே நம்ம வந்து சில வசனங்கள் ரொம்ப பார்க்குறோம். நீ வந்து இங்கெல்லாம் வராத, எல்லாம் விலகி போயிரு அப்படின்னு.
நான் திரும்பி போகிற பிளான்லேயே இல்லை அப்படின்றாரு. அப்புறம் வந்து ஐ எம் வெயிட்டிங்லாம் கிடையாது, ஐ எம் கம்மிங் அப்படின்னாரு. அவர் கம்மிங்கில் அவர் கேம், அது வந்து கம்மிங்கில் கேம், அவர் வந்துட்டார். அது வந்து அரசியலுக்கு வந்துட்டாருங்க, நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து ஒரு ஆட்சிக்கு வர போகிறாரா அப்படிங்கிறதான் கேள்வி. 2026 இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது முழுக்க நேரடி அரசியல் தான் பேசுது. பட் வந்து அரசியல்வாதியாக விஜய் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். அவர் வந்து வழக்கம் போல் பல படங்களில் இருக்கிற மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்க்குற மாதிரி ஒரு நார்மலான ஒரு இதில் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறது. ஒரு சகோதரி, ஒரு பெண்ணு, ஸோ அந்த பெண்ணுக்கு ஒரு சிக்கல், அது வந்து தகப்பனா அந்த பெண்ணை வந்து தைரியமாக வளர்க்க விரும்புகிறார். அந்த பொண்ணு பயப்படுது. அதில் வந்து அதை என்னடா பிரச்சனை சரி பண்ணணுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு சாமானியன் வந்து தெரியாமல், தனக்கு தெரியாமல் பல முக்கியமான சிக்கணும்ல, அங்கே போகிறாரு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை டீல் பண்ணுவேங்கிற மாதிரி தைரியமாக கிளம்புறாரு. ஒரு மக்கள் தலைவராக மாறுறாருங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கண்ணில் பார்க்குறோம். போலீஸாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தெரியல, நானும் கெஸ் பண்ண முடியல. என்னால் கொஞ்சம் அப்படி ஒரு டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. பட் வந்து ஐ எம் அனேபிள் டு தாடிலாம் வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன். அதனால் வந்து என்னால் முழுசாக சொல்ல முடியல. பட் நேரடி அரசியல் பேசுதான். ஆமாம். பட் இது வந்து இந்த படம் திரு விஜய் அவர்களுடைய கெரியரில் அவருக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு, அவர் வந்து கடைசி படம் சொல்லியிருக்கிறதுனால அவர் பியூட்டிஃபுல்லான சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கான எல்லா அம்சங்களும் இருக்குது. மசாலாவாக, மியூசிக்கலாக, ஸ்டோரி டெல்லிங்கில், பிக்சரைசேஷனில், கலரிங்கில், அந்த எடிட்டிங்கில், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு பியூட்டிஃபிகேஷன் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு கேட்சியாக இருக்குது. நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் விஜய் ரசிகராக இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஜாலியாக அதை பார்க்கலாம், அதுவும் குழப்பம் இல்லை. பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குங்கிறது நம்ம பலமுறை பார்த்தோம். ஜனநாயகன் படத்தோடைய ஒருவேளை அது வீழ்ச்சி அடைஞ்சால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இது வந்து அது படம் வெற்றியறைக்கான நிறைய ஸ்பேஸ் தான் நம்ம காட்டுது. நமக்கு வந்து ஒரு ஏன்னா நான் பார்த்துருக்கேன், திரு ஹெச் வினோத் அவர்கள் வந்து கதை நல்லா சொல்ல தெரிஞ்சவர். அதில் நமக்கு ஒன்றும் குழப்பம் ஒழுங்காக ஹி நோஸ் ஸ்டோரி டெல்லிங். அவர் நல்லா ஸ்டோரி சொல்ல தெரியும். நிறைய உருப்படியான டைரக்டர்கள் மாதிரி அவர் வந்து அதை எந்த அளவுக்கு எந்த மாதிரி எந்த விஷயத்தை பிளெண்ட் பண்ணணும் கரெக்டாக தெரியும். எங்கே ஸ்டோரி வைக்கணும், எங்கள் டைலாக்ல மாஸ்டரும் கூட. ஸோ டைலாக், மியூசிக்கில் அவருக்கு வந்து ஸ்டண்ட்டில் வரைக்கும் நிறைய பார்வை டீப்பாக உண்டு. ஸோ இந்த படத்தில் வந்து விஜய் இருக்கிறாரு. அவருடைய கடைசி படம் எலெக்ஷன் சீசன் பீக்கில் இருக்குது. அதனால இந்த படம் வந்து திரு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அப்லிஃப்டை கொடுக்கும், நோ டவுட். அது ஆட்சியை கொண்டு வர கொடுக்காது. நம்ம வந்து உடனே இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, படம் சூப்பர், சில்வர் ஜூப்ளி 100 நாள் எல்லாம் ஓடிடுச்சு. திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட நேற்று சொல்லியிருந்தாரு, ஜனநாயகத்தை காப்பதற்கு ஜனநாயகன் வருகிறார். ஆமாம், அது வந்து கரெக்டாக அந்த படத்தில் அந்த வசனம் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது வந்து அந்த வசனம் வந்து அனைமா வினோத்தை எழுதிட்டார்னு நினைக்கிறேன். அது வந்து அண்ணன்ட்ட செங்கோட்டை, ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது செங்கோட்டை நாங்கள் இல்லை. அதனால் ஜனநாயகத்தை காக்க ஜனநாயகன் வருகிறாங்கிற நல்லா இருக்குது. அது வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் வந்து அதோட நல்ல வசனங்கள்லாம் படத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொள்ளையடிக்க வரீங்களா, கொலை பண்ண வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் வெளியே போகிற மாதிரி திருப்பம்ல. அவன் வந்து ரொம்ப அருமையான ஒரு வசனம் ஒன்றுக்கு பாருங்க. அவன் வந்து மக்களோட அன்பை பெற்றுட்டான், அதனால வந்து இப்போ அவனை கை வச்சா கடவுளாக மாறிடுவான். அது வந்து பின்னாடி அது இறக்கி வச்சு அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டைலாக். ஒரு திங்கரால தான் அந்த மாதிரிலாம் எழுத முடியும். ரொம்ப அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப, நம்ம வந்து ஒரு படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக இருக்காது, குழப்பம்ல. இந்த படம் வந்து விஜய்க்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத் எக்ஸிட் அண்டு ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுக்கும். அதில் வந்து குழப்பம் இல்லை. அண்டு பொலிட்டிக்கலாக இது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். தொண்டர்கள் பூரா பீதியில் உட்காந்துருப்பாங்க, ரசிகர்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்களே, பீதியில் உட்காந்து படம் என்ன ஏதாவது படம் ஓடலைன்னா பெரிய பிரச்சனை. ஆனால் படம் ஓடுறதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது. ஏன் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் ஃபுல்லாக படத்தை பார்த்துருவாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பழைய அஜித் ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, ஒரு சண்டையாக போட்டு மண்டை உடைச்சிருந்தாங்க 2 பேரும். அப்போ அஜித் ரசிகர்கள் பார்த்துருவாங்க இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு. பொலிட்டிக்கலாக இப்போ வந்திருக்கனால மற்ற கட்சிக்காரங்களும் சேர்ந்து பார்த்துருவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க பூரா பார்த்துருவாங்க. அப்படி எல்லாம் இந்த படத்தில் ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இப்போ ட்ரெய்லர் வெளியான பிறகு கட்சிக்காரங்க நிறைய ட்வீட் போடுறாங்க. வழக்கமாக அஜித் விஜய் மட்டும்தான் சண்டை போடுவாங்க, அந்த குரூப் மட்டும் தான். இப்போ வந்து பொலிட்டிக்கலாகவும் உள்ள சண்டை நடக்குது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, படத்தை விமர்சிக்கிற ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, எய்தர் வெதர் யூ லைக் மீ ஆர் ஹேட் மீ யூ ஹேவ் டு வாட்ச் மீ. நீ உன்னை விரும்புலையே நீ என்னை பார்க்கணும். ஸோ பார்த்தா ரேட்டிங் கொடுது, அவ்வளோதானே. அப்போ திரு விஜய் அவர்களை ஏற்பவர்களும் பார்ப்பார்கள், எதிர்ப்பவரும் பார்ப்பார்கள். அதனால படம் ஹிட் ஆகும். ஸோ படம் ஹிட் ஆகிறதுக்கான எல்லா அறிகுறியும் தெரியாது, அளவு குழப்பம் இல்லை. அது வந்து விஜயுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும், குழப்பம் இல்லை. ஆனால் அது அவரை ஆட்சிக்கு கொண்டு வருமா என்றால் இல்லை. இப்போ வசனங்களை தாண்டி நிறைய குறியீடுகளும் படத்தில் இருந்தது. ஏன்னா ட்ரெய்லரோட ஓப்பனிங்ஸனே பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அப்படின்னு தான் ஒரு பேரே வருது. அது என்ன கணக்குன்னு தெரியல. அந்த படம் வெளியில் வரும்போது, அந்த படம் டீல் பண்ணும்போது ஆமாம் அவர் டிவிக்கேன்னு பேர் வச்சுக்கிட்டார். அதனால் வந்து அந்த கட்சிக்காக இவர் டைரக்டர் அதுக்கு முனைஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல அட்டம் தான். வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நல்ல பாப்புலரான பேச்சாளருடைய பேர். அது நல்ல அவருடைய மகன் இப்போ வந்து ஆக்டிவ் வாங்கிட்டு இருக்கார். வெற்றி கொண்டாங்கிறது ஒரு தீப்புரி ஆர்வம் மாதிரி ரொம்ப பயங்கரமான பேச்சாளர், கண்ணாபின்னான்னு பேசுவார், பயங்கரமாக பேசுவார். அது நல்ல பேர். அண்டு வெற்றி கொண்டான்ங்கிறது நல்ல தமிழ் பேரும் கூட.
அண்டு வெற்றி அப்படிங்கிறது விஜய், அதோடைய தமிழ் வார்த்தை. விஜய் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழ் வார்த்தை வந்து வெற்றி. அதனால தான் தமிழக விஜய் கட்சின்னு வைக்கிறது போல தமிழக வெற்றி கழகம்னு வச்சார். ஸோ விஜய் அப்படிங்கிற வடமொழி சொல்லுடைய தமிழ் பெயர் தான் வெற்றி. அப்போ வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை, அது எமோஷன். வெற்றி கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு ஒரு வார்த்தை வரலாம்ல, அதனால வெற்றி கொண்டான். ஸோ ஜெயிக்க போறவன் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் வந்து ஜெயிக்கிறவன் சொல்லி வைக்கலாம். ஸோ வெற்றி கொண்டான்கிற ஒரு நல்ல ஒரு தமிழ் சொல்லுது. அதை முன்னாடி வந்து ஒரு தளபதினு போட்டார். என்ன அவருடைய இயல்புலேயே சினிமாலேயே அவர் வந்து தளபதி கொண்டு வந்தாங்க. ரஜினிக்கு பிறகு இவர் வந்ததுனால, ரஜினியை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அந்த காலத்தில் அவர் இளைய தளபதினு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எங்களுடைய காலத்தில் வந்து அவர் இளைய தளபதினு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து தளபதினே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சினிமாவில் ஒரு தளபதி, அரசியல் ஒரு தளபதி வந்தோடனே அது கொஞ்சம் அப்படி சட்டலாச்சு. இப்போ வந்து இல்லை தளபதிங்கிறத புஷ் பண்ணிடுறேன் கிளம்பி விட்டாங்க. இந்த படத்தில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தளபதி வெற்றி கொண்டானே கொண்டு போயிட்டார் நேரம். நல்ல மூவ் அது டிவிக்கேன்னு வர்ற மாதிரி பண்ணது. அதே மாதிரி இந்த கட்சி கொடியில் இருக்கிற யானைகள்லாம் வந்து வரவேற்கிற மாதிரி ஒரு கொடி இருக்குது, கொடியில் விஜய் அவர்கள் ஃபோட்டோவும் அதில் மாற்றம்னு ஒரு வாசகம் இருக்குது. இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறீங்களா? நான் ஒரு 3 தடவை பார்த்தேன், இவ்வளோ பார்க்குறேன். நான் பெரிய ஸ்க்ரீன்லேயே பார்த்தவங்கள பார்க்கல, நீங்கள் த்ரூ ஸ்க்ரீன்லேயே பார்த்து இவ்வளோ கண்டுபிடிச்சிங்களா? திரு விஜயகாந்த் அவர்கள் கண்டுபிடிச்ச அதே பாலிசி தான். தர்மபுரி படம் நினைக்கிறேன் ராஜ்குமார், தர்மபுரி படமா, தர்மபுரின்னு ஒரு படத்தில் வந்து சேலத்துலலாம் ஷூட்டிங் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய மக்களெல்லாம் கூட்டி வச்சே வந்து ஒரு ஷூட்லாம் பண்ணியிருப்பார் திரு விஜயகாந்த் அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிற அந்த நேரம். கட்சியை வந்து ஆல்மோஸ்ட் அறிவிச்சிட்டாரு. அவர் எல்லாருக்கும் தெரியும் 2005 கட்சி ஆரம்பித்து 6 தேர்தல் சந்திக்க போகிறாருன்னு. அந்த நேரத்தில் வந்து அவர் ஃபாலோ பண்ணது அப்படியே ஃபாலோ பண்ணுறார். ஸோ அந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் டிஎம்கேல இருந்தபோது நிறைய அதோடைய சிக்னல்ஸ் வந்து கொடுப்பார். படத்து பின்னாடி வந்து ஒரு உதயசூரியன் இருக்கும், பின்னாடி ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணா படம் மாட்டியிருப்பாங்க, சூரியன் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து மலையிலேருந்து அப்படியே எந்திரிச்சு வரும். அந்த மாதிரி நிறைய சிக்னல் வச்சுருப்பாங்க. கரவேட்டியே கட்டியிருப்பார். உரிமைக்குள்ள படத்துலலாம் அவர் கரவேட்டியே கட்டியிருந்தார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு அங்கங்கே ஒரு அடையாள குறியீடு வைப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி எப்படி என்ன திரு வினோத்துக்கான அசைன்மெண்ட் என்ன இருக்கும், பொலிட்டிக்கலாக ஏதாவது மைண்டேஜ் வர்ற மாதிரி பாருங்க. நேரடியாக சொல்லாட்டாலும் மறைமுகம் அதான உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் படம் பண்ணும்போது அது தாவேக்கா கொஞ்சம் பலன் கொடுக்கணும்ல, அதனால அந்த சின்னங்கள் வந்து நம்ம பார்க்கணும்ல. திரு விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சினிமானால தான் அவர் வந்து டோர் பை டோர் ரீச் பண்ணியிருக்காரு. ஒரு வீடு பார்க்கலாம் தமிழ்நாட்டில், எல்லா வீட்லேயும் வந்து விஜய் அப்படின்னா யாருன்னு தெரியும். அதற்கான காரணம் சினிமா. அப்போ சினிமாவோட இம்பாக்ட் இருக்குல்ல, ஒரு வெள்ளித்திரையில் 70 mm பெரிய ஸ்க்ரீனில் 3 ஆள் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனில் நாமெல்லாம் இருட்டில் பார்க்குறோம். இது சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். நாம இருட்டில் இருக்கும், அது வெளிச்சத்தில் இருக்குது. அப்போ டீப் மைண்டில் வந்து உள்ளே வந்து அது போய் தாக்கத்தை ஏற்படும். அதனால சினிமா வந்து சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற நம்ம எல்லாருமே ஒரு விவாத பொருளாக வச்சுருக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எம்ஜிஆருடைய வழியையும் திரு விஜயகாந்தோடைய வழியை பின்பற்றி நீங்கள் சொன்ன அந்த மாற்றம், அந்த யானை இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க. அது ஆப்பிரிக்க யானையா தமிழ்நாட்டு யானையான்னு பார்க்கணும், அதில் இந்திய யானையான்னு பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.